வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. பூஞ்சைகளுக்கும் பாக்டீரியா ரெண்டுமே நீங்க சொன்னீங்க இல்லையா சார்? இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் அப்படின்னா நம்ம நேயர்களுக்கு நீங்க எதெல்லாம் சொல்லலாம்? நல்ல கேள்வி. அதாவது நான் சொன்ன பூஞ்சைகள் பாக்டீரியா ரெண்டுமே நுண்ணுயிர்கள் மைக்ரோஸ்கோப் வழியா தான் பார்க்க முடியும். அது ஒண்ணு. ஆனால் மைக்ரோஸ்கோப் வழியா மைக்ரோஸ்கோப் உதவியுடன் பார்க்கக்கூடிய பூஞ்சைகள் பாக்டீரியாவோட பெரிதானவை. ஒரு 400 அல்லது 500 முறை மேக்னிஃபை பெருசாக்கினாலே நம்ம இந்த பூஞ்சைகளை மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். ஆனா பாக்டீரியாவை பார்க்கணும்னா 2000 முறை 2000 தடவை அதை என்லார்ஜ் பண்ணாதான் பார்க்கணும். ஒரு வித்தியாசம். அது சாதாரணமா எல்லாருக்கும் சொல்லக்கூடியது. இன்னொன்னு என்னன்னா, இவை ரெண்டுமே நுண்ணுயிர் அறந்த கூட இருந்தாலும் இவை இரண்டும் பல விஷயங்களில் வேற வேற. இத அவ்வளவு சயின்டிபிக்கா சொன்னாதான் புரியும். இப்போ நான் எப்படி சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ பாக்டீரியம்க்குள்ள அந்த அது 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 எவல்யூஷன்ல பார்க்கும்போது பாக்டீரியா கொஞ்சம் பின்தங்கி பிரிமிட்டிவ். அதனுடைய செல் உள்ள அந்த எல்லாம் சரியா ஃபார்ம் ஆகாத ஒரு லைஃப். பட் பஞ்சைல பஞ்சை எவல்யூஷனரி அட்வான்ஸ்ட். இது பாக்டீரியாவும் இந்த பூஞ்சைகளும் நுண்ணுயிராக இருந்தாலும் சில வேளைக்கு ஒரே இடங்களில் நாம் அதை பார்க்கக்கூடிய, ஒரே இடங்களில் வாழும் மண்ணுல ரெண்டுமே ஒன்று. ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. இப்ப மனிதர்கள் நாம் வாழும் இடத்துலயும் நம்ம இங்க வாழறோம்னா இப்போ கால்நடைகள், மாடு அதெல்லாம் கூட வாழுது. ஆனா மாடும் நாமளும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால மாடும் அல்லது கால்நடையும் நாமும் ஒண்ணு இல்லை. அது மாதிரிதான் பாக்டீரியாவும் இந்த பூஞ்சைகளும் டோட்டலி டிஃபரெண்ட். நன்றி சார். உங்களோட பல ஆராய்ச்சி அனுபவங்களே எங்களுக்கு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உண்மையிலேயே எங்க எல்லாருக்குமே இது ஒரு வித்தியாசமான பல தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க எப்படி உங்க ஆராய்ச்சிகள்ல பங்கெடுத்துட்டு இருக்கீங்க, எப்படி ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி சொன்ன உங்க ரிட்டைர்மெண்ட் லைஃப் பத்தி எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் சார். இப்போ நான் 2009 அந்த 2009 அந்த வருடம் ரிட்டையர் ஆன போது கூட நான் சொன்ன மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் ராமகிருஷ்ண மிஷன் எனக்கு தனியா ஒரு ஆராய்ச்சி கூடம் நிறுவி அதுல டைரக்டரா இருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ரிட்டையர் ஆனதுனால நிறைய நேரம் கிடைச்சதுனால இப்ப கொஞ்ச நாளாவே நிறைய அதிகமான வேலைகள் செய்கிறோம். நிறைய புதுசா நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி நாங்க எங்களுடைய ஆராய்ச்சி அந்த நுண்ணுயிர் பூஞ்சைகள், இலை அல்லது வேர், இதற்கு உள்ளே இருக்கும் நுண்ணுயிர் பூஞ்சைகள், அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது இப்போ நான் நினைக்கிறேன் ஆசியாவிலேயே எங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தில் தான் அதிகமான இந்த பூஞ்சைகளை நாங்க உயிருடன் வைத்துக் கொண்டிருக்கோம். அதாவது இந்தியால நாங்க வேற வேற இடங்கள், தமிழ்நாடுல பிச்சாவரம் காடுகள், சதுப்பு நில காடுகள், சதுப்பு நில காடுகள், அப்புறம் முதுமலை காடுகள், அருணாச்சல பிரதேசம், அந்தமான், இந்த மாதிரி இடங்கள். இப்பொழுது
இந்த நம்ம லக்ஷதீப் இங்கேருந்து கூட இப்போ எடுக்க போறோம். இது மாதிரி இந்தியாவில் வேறு வேறு பகுதிகளில் இருந்து வளரக்கூடிய அந்த செடிகளின் இலைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர் பூஞ்சைகளை நாங்க எடுத்து எல்லாத்தையும் ஒரு அதுகளை நம்ம வளர்த்து உயிருடன் வைத்துக்கொள்ள ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல நாங்க ஒரு கிட்டத்தட்ட 2000 பூஞ்சைகள் இந்த மாதிரி எங்க கிட்ட இருக்கு. இதை வந்து நாங்க வந்து இந்த 2000 பூஞ்சைகள் அதுக்கு கிட்ட புது ஜீன்ஸ் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒண்ணு சில பூஞ்சைகள் வந்து இதுல இருந்து சில பூஞ்சைகள் புது ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அல்லது புது விதமான நொதிகள் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அல்லது அதை வந்து இன்னொரு செடியின் உள்ள விட்டு அந்த செடியுடைய தரம் நல்லா இருக்கும், வளர்ச்சி அப்புறம் இதெல்லாம் வந்து அதிகமா நல்லா இருக்கக்கூடிய. அதனால இது வந்து இந்த 2000 பூஞ்சைகள் நாங்க வைத்துக்கிறது வந்து ஒரு புது ஒரு ஜெனட்டிக் ரிசோர்ஸ், நம்மளுடைய இந்தியாவின் பயோ எக்கானமி என்று சொல்வார்கள், அதை இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு எங்ககிட்ட. ஏன்னா இதுல யார் வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த பூஞ்சைகளை நாங்க சொல்லியிருக்கோம் பல இடங்கள்ல, எல்லாருக்கும் கொடுக்குறோம். எந்த ஆராய்ச்சி நிலையம் இந்தியாவுக்கு உள் இருக்கும் எந்த ஆராய்ச்சி நிலையம் தங்களுக்கு இந்த பூஞ்சை தேவை என்று சொன்னாலும் நாங்க உடனே அதை கொடுத்துருவோம். அது வந்து ஒரு டொனேஷன் மாதிரி கொடுத்து விடணும். ஸோ எங்களுடைய மோட்டோ வந்து சர்வீஸ் த்ரூ சயின்ஸ். ஸோ அதனால இப்போ எங்ககிட்ட இருக்கிறது வந்து ஒரு பொக்கிஷம், ஜெனட்டிக் பொக்கிஷம். அதனால இதை யாருக்கு வேணா, யார் ரிசர்ச் பண்றாங்களோ, காலேஜஸோ அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸோ யூனிவர்சிட்டிஸோ யார் கேட்டாலும் நாங்கள் கொடுத்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதை கொடுப்போம்னு சொல்லி எழுதி கரண்ட் சயின்ஸுங்கிற ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னல்ல பப்ளிஷும் பண்ணியிருக்கோம். நீங்க இப்போ சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆனப்புறம் எனக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு, ஃபண்டிங்கும் வருது. இப்போ இன்னொரு ஃபண்டிங் கூட ஒரிசா, அப்புறம் நம்ம இந்த வெஸ்ட் பெங்கால், கோவா, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரி, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற பிச்சாவரம், இந்த இடங்கள்ல இருக்கிற அந்த மேன்க்ரூவ், அந்த சதுப்பு நிலை, அந்த காட்டில் இருக்கிற செடிகளுக்கு உள்ளே இருக்கிற இந்த பூஞ்சைகளை படிப்பதற்கு இப்பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த லக்ஷதீப் ஐலாண்ட் அங்கேயும் போய் படிக்கிறதுக்கு அது வந்து டிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்னும் நிறையவே வேலை செய்ய முடியுது டைம் இருக்கிறதுனால. என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த ஒரு முடிந்த அளவுக்கு கல்லூரிகளில் உள்ள டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கும் எப்படி பூஞ்சைகளை வேற வேற ஒரு புது இதுவரைக்கும் படிக்காத இடத்துல இருந்து எப்படி பூஞ்சைகளை நம்ம வந்து எடுப்பது, எப்படி அவைகளை எவ்வாறு நம்ம வளர்க்க முடியும், ஆராய்ச்சி கூடத்துல எப்படி அவைகளை நம்ம சோதிக்க முடியும், இது புதுசா ஏதானோ செய்யுதா, புதிய நொதிப்பொருள் செய்யுது, இதெல்லாம் ரொம்ப சாதாரண வேலை, ரொம்ப சின்ன வேலைகள், யார் வேணா செய்யலாம். ஸோ இதை நாங்க வந்து ஒர்க் ஷாப் மாதிரி எல்லாருக்கும் இதை வந்து சொல்லித்தர ஆசைப்படுறோம். இது பண்ணிட்டீங்கன்னா ஏதானும் ஒரு கல்லூரி வந்து ஒரு இடத்துல ஒரு கல்லூரி இருக்கு, அந்த கல்லூரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த கடல் ஓரம் பக்கத்துல இருக்க வச்சுருங்க. ஸோ அவங்க வந்து எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸையோ அல்லது ரிசர்ச் ஸ்காலர்ஸையோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி அந்த கடல் ஓரத்துல போயிட்டு அந்த கடல்ல இருக்கிற பாசியோ அல்லது மண்ணோ கொண்டு வந்து
நாங்கள் சொல்லித்தர முறையில அதுலேருந்து இருக்கிற பூஞ்சைகளை எடுத்து அவங்க அதை நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ரொம்ப சாதாரண, ரொம்ப சிம்பிள், எப்படி வளர்க்கலாம் என்னன்னு போட்டு ஒரு ரெஜிஸ்டர்ல அவங்க அந்த டீச்சர்ஸ் வந்து இந்த இயர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பூஞ்சை நம்பரை கொடுத்துட்டு இந்த பூஞ்சைகளை அவங்க கொடுத்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சுக்கணும். அடுத்த வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பண்ணாங்கன்னா ஒரு வருஷமும் 10 ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு 4 வருஷத்துல 40 பஞ்சை கிடைக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு செட்டை வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா அவங்க போய் திரும்ப அந்த மண்ணுல இருந்து எடுக்க வேண்டாம், நம்ம கிட்ட 40 இருக்கு. இந்த 40ல நொதி அல்லது கெமிக்கல், இது ஏதானோ புதுசாக கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுதா அதுவும் நாங்கள் சொல்லித்தரோம் எப்படி பார்க்கறது. அதுல ஏதான ஒண்ணு நல்லா வந்ததுன்னா இதுக்கு மேல காலேஜ்ல செய்ய முடியாது. ஆனால் இதை வந்து இந்த காலேஜ் ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே இவங்க வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸுக்கு எழுதி இந்த மாதிரி நாங்க இந்த இந்த கடல் பாசியிலிருந்து எடுத்த இந்த பூஞ்சை இந்த மாதிரி எங்களுக்கு ரிசல்ட் வந்து புது ஆன்டிபயோட்டிக் இருக்கா மாதிரி இருக்கு, நீங்கள் அதை எடுத்து பாக்குறீங்களா. அவங்க ஓகே சொன்னாங்கன்னா இந்த பூஞ்சையை அங்க அமிச்சு அவங்க பண்ணி அது நல்ல ஆன்டிபயோட்டிக் வந்ததுன்னா இட் வில் பி குட். அது மட்டும் இல்ல, அதை பேட்டன்ட் பண்ணா கூட இந்த எந்த டீச்சர் அதை கைட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டை, எந்த ஸ்டூடெண்ட் இதை எடுத்ததாக எல்லாமே நம்ம கிட்ட ரெக்கார்டு இருக்கும் அவங்களுக்கு. அதை வச்சுட்டு இந்த பேட்டன்ட் எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. crowd sourcing model for discovering novel antibiotics. நன்றி சார். உங்க ஓய்வு காலத்திலயும் நீங்க எப்படி வந்து அறிவியல் தொண்டு, ஓய்வு இல்லாம அறிவியல் தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது. ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சதுல, உங்களோட அனுபவங்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்துகிட்டதுல. சோ இன்னும் உங்களோட அறிவியல் தொண்டு தொடரணும், உங்களை ஆரோக்கியத்தோட கடவுள் வைத்திருக்கணும் அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம் சார். நீங்க நம்ம நேயர்களுக்கு ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெற்றுக்கலாம் சார். முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்றேன். நான் மாணவர்களுக்கோ அல்லது கேட்பவர்களுக்கோ என்னுடைய பேச்சு ஒரு உந்துகோலா இருக்கும்னு என்னுடைய நினைக்கிறேன். தான் நல்லா இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது நீங்க நம்ம மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அதாவது அவங்க நம்மளுடைய ஒரு முயற்சியே என்னவா இருக்குன்னா எக்ஸாம்ல பாஸ் பண்ணோம், நல்ல மார்க் வாங்கணும். ஆமா, ஆனால் அதை மட்டும் குறிக்கோளா வச்சுட்டீங்கன்னா நல்ல மார்க் வருது, ரைட், எக்ஸாம்ல. இதை தவிர கொஞ்சம் நம்ம ஒரிஜினலா திங்க் பண்ணணும். ஏன் அப்படிங்கிற கேள்வி, எதுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். ஒரு டீச்சர் ஒண்ணு சொன்னாங்கன்னா அது ஏன். இப்ப முந்தி மாதிரி எல்லாமே கம்ப்யூட்டர்ல போய் பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, முந்தி மாதிரி இல்லை. அதனால நிறைய நமக்கு வந்து நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் போய் ஏன் இது என்ன அப்படின்ற ஒரு அந்த உந்துதல் தேவை. அந்த அது என்ன இண்டிவிஜுவல் திங்கிங், ஒரு குவெஸ்சனிங் ஆட்டிடியூட். நம்ம உடனே அப்படியா சரி அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஒண்ணு சொன்னது அப்ப பண்ணுனா நமக்கு கொஞ்ச நாள்லயே நமக்கு வந்து நம்மளுடைய எதுல நமக்கு வந்து ஆர்வம் இருக்குன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்கவே தெரியல. ஏன்னா இந்த கேள்வி கேட்காதனால. இந்த கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு வந்து எதுல நமக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அவங்களால அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதுல போய் நல்ல ஒரு பேர் அவங்க புகழும் கிடைக்கக்கூடியபடி வேலை செய்யலாம். சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டா இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சும்மா மெமரைஸ் பண்ணி அப்படியே எழுதுறதுன்றது எக்ஸாமுக்கு வேற வழி இல்லை, இப்போ அப்படிதான் இருக்காங்க, அது பண்ணுங்க. பட் இது நம்ம கொஞ்சம் இந்த கொஸ்டினிங் மைண்ட், ஏன் இப்படி. இதுக்கு ரெண்டாவது, இப்போ நான் வந்து ஒரு பயாலஜி, நான் வந்து மைக்காலஜி, நான் பூஞ்சையில வேலை செய்யறேன். அப்போ என்னுடைய வெறும் பூஞ்சையே நினைக்காம பூஞ்சைகளும் அதோடைய மற்ற சயின்ஸும், பிசிக்ஸ் எப்படி இதுல இன்வால்வ் ஆகுது, கெமிஸ்ட்ரி எப்படி இன்வால்வ் ஆகுது, இப்போ மேத்தமெட்டிக்கல் மாடலிங் எல்லாம் செய்யறாங்க.
பூஞ்சை வளர்வது எப்படி, வளரும் போது பூஞ்சைகள் எப்படி வளர்கின்றன, இதை வச்சு மேத்தமேட்டிக் மாடலிங் பண்ணி வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்தால் அதிகமாக இந்த பூஞ்சை வளரும். அப்போ அதிகமாக வளர்ந்தனா நமக்கு அதிகமாக அது ஒரு கெமிக்கல் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணிதுன்னா நமக்கு அதிகமாக அந்த கெமிக்கல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸும் பயாலஜியும் எப்படி, இப்போ நிறைய வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல வீக்கா இருக்கு, எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் பிடிக்கலான்னு தான் பயாலஜி போகிறோம், நிறைய பேர் அப்படிதான் போகிறோம். ஆனால் இதெல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டெகிரேட் ஆகுது, எல்லாம் ஒன்றா சயின்ஸ்னு வரும்போது. ஸோ இந்த ஒரு ஓப்பன் மைண்டோட நீங்கள் மாணவர்கள் இருக்கணும். இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு அப்படின்னு சொல்லி மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நான் பேசியது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி சார். நேயர்களே, நிகழ்ச்சியின் முடிவாக ஒரு சிறிய பாடலை கேட்டு மகிழுங்கள். காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம்.